أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل إني نهيت أن أعبد الذين تدعون من دون الله قل لا أتبع أهواءكم قد ضللت إذا وما أنا من المهتدين. நபியே, இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து வேறு யார் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு அடிபணியக்கூடாது என்று நான் தடுக்கப்பட்டுள்ளேன். நீர் கூறும், நான் உங்களின் விருப்பங்களை பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு பின்பற்றினால் நான் வழி தவறியவனாகி விடுவேன். இன்னும் நேர்வழி அடைந்தவர்களிலும் நான் சேர முடியாது. قل إني على بينة من ربي وكذبتم به ما عندي ما تستعجلون به إن الحكم إلا لله يقص الحق وهو خير الفاصلين. நீர் கூறும், திண்ணமாக நான் என்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றின் மீதே நிலைத்துள்ளேன். நீங்களோ அதனை பொய்யென கூறிவிட்டீர்கள். எது சீக்கிரம் வரவேண்டும் என்று நீங்கள் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. தீர்ப்பின் அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹுக்குத்தான் உரியன. அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கின்றான். மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன். قل لو أن عندي ما تستعجلون به لقضي الأمر بيني وبينكم والله أعلم بالظالمين. மேலும் நீர் கூறும், நீங்கள் எது சீக்கிரம் வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கொண்டு வரும் ஆற்றல் என்னிடத்தில் இருந்திருக்குமேயானால் எனக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். ஆயினும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கின்றான். وعنده مفاتح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன. அவற்றை அவனைத் தவிர வேறு யாரும் அறிவதில்லை. கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான். மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை. பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஓர் ஏட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار ثم يبعثكم فيه ليقضى أجل مسمى ثم إليه مرجعكم ثم ينبئكم بما كنتم تعملون. அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகின்றான். பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கை எனும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான், நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு. இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். وهو القاهر فوق عباده ويرسل عليكم حفظة حتى إذا جاء أحدكم الموت توفته رسلنا وهم لا يفرطون. அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான். மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான். எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை. ثم ردوا إلى الله مولاهم الحق ألا له الحكم وهو أسرع الحاسبين.
பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும். மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன்.